நம்ம இப்போ பிவிசியில் கபோர்ட் பண்ணுற மெட்டீரியல் வந்து நம்ம பிவிசி பாத்ரூம் டோருக்குள்ள மெட்டீரியலை தான் வந்து மாற்றி கபோர்ட் மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க. இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் பண்ணுறாங்க. ஆனால் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் தான். அதை வந்து வேறு வேறு மாற்றி பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன மாடலில் எப்படி மெட்டீரியல் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு வர மெட்டீரியல் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவுட்ரு ஃப்ரேமு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோரோட அவுட்ரு ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணுற ஏ செக்ஷன் இல்லை டாப்பான்னு சொல்லுவாங்க அது, அந்த செக்ஷனு. அதுக்கப்புறம் டோர் ஷீட்டு, இது 3 தான் வருது. இந்த மெட்டீரியலில் என்னென்ன சைஸில் வருதுன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு திக்னஸ்லேயும் ஒரு 7க்கு 2.5 சைஸ் டோர் போடுற மாதிரி இருந்ததுன்னா அதோட ஃப்ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு 7 அடியும் டாப்பில் ஒரு 2 அடி, மொத்தம் வந்து 19 அடி வரும். ஒருவேளை இது 3 அடி டோராக இருக்குது, 3 அடி டோர் போடுற மாதிரி இருந்ததுன்னா 3 அடி டோருக்குள்ள சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி எக்ஸ்ட்ராவாக 19 அடி இல்லாமல் 20 அடியாக வரும் உங்களுக்கு. இதோட ஃப்ரேமு, டோரோட ஃப்ரேமு, இதோட திக்னஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் இருக்கும். ஃப்ரண்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 1.25 இல்லைன்னா 2 இன்ச்சு வர மாதிரியும், உள்ளுக்குள்ளே இருக்க வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.25 வர மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து ஒரே லென்த்தாக கூட வரும். ஒன்று இப்போ 19 அடி இல்லைன்னா 20 அடியாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு 7 அடி, இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 இல்லை ஒரு 10 அடி அது மாதிரி கட் பண்ணி வரும். ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். அது ஒன்று லென்த்தாக வரும், இல்லைன்னா கட் பண்ணி வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷன், அதாவது டாப்பான்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7க்கு 2.5 சைஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது 9.25 அடி வரும். இது ஏ செக்ஷனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு அகலம் இருக்கும். அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் வரும் அல்லது 1.25 இன்ச்சில் வரும். இது 2 சைஸில் தான் வரும். அப்புறம் இந்த ஏ செக்ஷன் வந்து அந்த 4.25 வந்து 2ஆக கட் பண்ணி ஒரு செட்டாக வந்து வரும். 238 238ல் ஒரு செட்டுக்கு 2 வரும். அப்படி இல்லைன்னா கட் பண்ணாமல் ஒரே பீஸாகவே வரும். இதை நாம் சென்டராக கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு தான், டோருக்குள்ளே ஷீட்டு. இது வந்து 2.5 அடி அகலம் போடுற மாதிரி இருந்ததுன்னா 2 அடிக்கு உள்ள டோருக்குள்ள சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு அல்லது 25 இன்ச்சு இல்லைன்னா 26 இன்ச்சு இந்த சைஸில் வரும். ஒருவேளை 3 அடிக்கு யூஸ் பண்ணுற டோருக்குள்ள ஷீட்டாக இருந்ததுன்னா 30 இன்ச்சு இல்லைன்னா 31 இன்ச்சு இந்த சைஸில் வரும். அது இல்லாமல் இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு வரும். அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு வரும். இது 2 சைஸில் வரும். ஷீட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 78.5 இன்ச்சு தான் வரும். ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா 78 இன்ச்சு இல்லாட்டினா 79 இன்ச்சு இதுக்குள்ளே தான் வரும். 78 ஸ்டார்ட் பண்ணி 79க்குள்ளே எனி சைஸில் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 78.5 இன்ச்சு தான் வரும். இப்போது இந்த டோருக்கு வர மெட்டீரியலை வச்சு நம்ம கபோர்டுக்கு என்னென்ன மாதிரி வந்து மாற்றி நம்ம இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம கபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு, ஏ செக்ஷன், ஷீட்டு இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறது. ஃப்ரேமை வந்து அவுட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணிவிட்டு ஏ செக்ஷனை வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அப்படி என்ன சைஸ் வருதோ அதை அப்படியே வந்து டோருக்கு அவுட்டரில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது. இது ஒரு ஃபஸ்ட் மெத்தட். இது ரெகுலராக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எப்போது உள்ள மாதிரி ஃப்ரேமை வந்து அவுட்டர் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஏ செக்ஷனை வந்து சி செக்ஷனாக கட் பண்ணுறது. அதாவது 238 வர்ற அந்த ஏ செக்ஷனை 2ஆக கட் பண்ணும்போது 118 அப்படிங்கிற சைஸில் வரும் சி செக்ஷனு. இது ஏ செக்ஷனோட சின்னதாகிடும் உங்களுக்கு. இந்த மெத்தடில் வந்து இது டோர் அவுட்டர் ஃப்ரேமுக்கு இது சி செக்ஷன் போட்டு பண்ணுறது. இது சி செக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு சி செக்ஷனை வந்து டோருக்கு அவுட்டர் ஃப்ரேமாக ஷீட்டுக்கு வந்து போட்டு பண்ணுறது. இது ஒரு மெத்தடு. இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தடு அப்படி பார்த்தா ஏ செக்ஷன் வந்து கட் பண்ணாமல் வரும். 4.25 இன்ச்சு கட் பண்ணாமல் ஃபுல் டாப்பாகவே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வர்றதை எடுத்து 2 கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி அதை வந்து சியாக எடுத்துகிட்டு சி செக்ஷனாக எடுத்துகிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து ஃப்ரேமாக வந்து யூஸ் பண்ணுறது. இந்த இதில் வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற அவுட்ரு ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகாது. இந்த ஏ செக்ஷனே வந்து நம்ம கட் பண்ணி ஃப்ரேமாகவும் டோருக்கு வந்து சி செக்ஷன் கவராகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இது ஒரு மெத்தடு. இதில் ஃப்ரேம் வந்து யூஸே ஆகாது. இது ஒரு மெத்தடு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளது மாதிரி தான் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃப்ரேம் இதுக்கு தேவை இருக்காது. நம்ம ஷீட்டை எடுத்து ஒரு 2 இன்ச்சுக்கோ இல்லை 3 இன்ச்சுக்கோ, இப்போ ஷீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலுக்கு முக்கால் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியோ இல்லை 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியோ நம்ம சைஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஷீட்டை வந்து 3 இன்ச்சு 2 இன்ச்சு சைஸுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரேமுக்கு வந்து அவுட்ரு ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணிவிட்டு சி செக்ஷன், அதாவது ஏ செக்ஷனை வந்து சி செக்ஷனாக மாற்றி நம்ம டோருக்கு வந்து கவர் பண்ணி யூஸ் பண்ணுறது. இது ஒரு மெத்தடு. இதில் வந்து ஏ செக்ஷனும் ஷீட்டு மட்டும்தான். இது ஏ செக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமுக்கு இதில் யூஸ் பண்ணுறது இல்லை, ஷீட்டையே வந்து நம்ம ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணிவிட்டு டோருக்கு அவுட்ரு வந்து சி செக்ஷனை வந்து யூஸ் பண்ணுறது. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டோரு வந்து ஃப்ரேமோட மட்டமாக வந்து வர மாதிரி பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஃப்ரேமுக்கு மேலே வர மாதிரி, டோர் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகி மேலே இருக்கிற மாதிரி இந்த மெத்தடில் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃப்ரேமு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஷீட்டையே வந்து ஃப்ரேமாக யூஸ் பண்ணுறது இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஷீட்டு மட்டும்தான். ஏ செக்ஷனும் கிடையாது, சி செக்ஷனும் கிடையாது, ஃப்ரேமும் கிடையாது. ஷீட்டை வந்து ஃப்ரேமுக்கு முன்னாடி சொன்ன மெத்தடில் மாதிரி ஃப்ரேமுக்கு வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு டோருக்கு வந்து ஷீட்டை வந்து கரெக்டாக 4 சைடுமே வந்து ஸ்கொயருக்காக வச்சு கட் பண்ணிவிட்டு எட்ஜ் டேப்பு, நம்ம பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டேப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எட்ஜ் டேப்பை ஒட்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டோர் ஷீட்லேயே வந்து ஒரு ஸ்டிப் மாதிரி கட் பண்ணி அந்த ஸ்டிப்பையும் வந்து டோரை வந்து கவர் பண்ணி உங்களுக்கு டோருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் கிடையாது, ஏ செக்ஷனும் கிடையாது. ஒன்லி ஷீட்டை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஷீட்டை மட்டும் ஃப்ரேமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரேமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அது கொஞ்சம் ஹெவி ஷீட்டாக இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதெல்லாம் பார்க்குறதுல உங்களுக்கு ரெகுலராக வர ஷீட்லேயே வந்து லைட் வெயிட் ஷீட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி டோர் பண்ணி பண்ணிடுறாங்க. இது ஒவ்வொரு மெத்தட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு வந்து கம்மியாகிட்டே வரும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஏ செக்ஷனை யூஸ் பண்ணி டோர் ஷீட்டையும் யூஸ் பண்ணுற மெத்தடை விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஏ செக்ஷனை சியாக கட் பண்ணி நீங்கள் டோருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஏ செக்ஷன் வந்து கொஞ்சம் ஏ செக்ஷனோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமே லெஸ் பண்ணிவிட்டு, ஃப்ரேமே கிடையாது ஏ செக்ஷனே வந்து ஃப்ரேமுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு சி செக்ஷனாகவும் அதை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கும்போது அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அடுத்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் கிடையாது, ஏ செக்ஷனும் கிடையாது, ஒன்லி ஷீட்டு மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷனோட மெட்டீரியலும் ஃப்ரேமும் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகிடும். இப்போ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுபடும் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் கபோர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.